இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் ஆர்.என். ரவி பாஜக பிரமுகர் போல் செயல்படுகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவில் ஆளுநர் என்பவர் போஸ்ட்மேன் போன்றவர் எனவும் விமர்சனம். ஆளுநரை தபால்காரர் என்று சொல்வது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழகல்ல. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுகவை நம்பி மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பது போல் சில அற்பர்கள் அவதூறு. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை வாபஸ் பெற்றார் துரை வைகோ. பழைய நிகழ்வுகளை மறந்து துரை வைகோ, மல்லை சத்யா இருவரும் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தியதாக வைகோ பேட்டி. தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரீகமாக இருவருமே கையாண்டார்கள். மல்லை சத்யாவின் வாக்குறுதியின் அடிப்படையில் தனது ராஜினாமா முடிவை திரும்ப பெற்றதாக துரை வைகோ விளக்கம். மல்லை சத்யாவின் அரசியல் வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் எனவும் உறுதி. தலைவருக்கோ எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிறன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். உதகையில் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் நடக்கவுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாட்டிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை விளக்கம். உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் கூட்டுவது சட்ட விரோதம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் கண்டனம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஆளுநர் ஆர்.என். ரவி அவமதித்து விட்டதாகவும் காட்டும். திருச்சி உறையூரில் உயிரிழந்த குழந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற மேயருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். கடந்த சில தினங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக குற்றச்சாட்டு. கோவையில் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 33 நாட்களாக நடைபெற்ற விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ். ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. நெல்லை மாவட்டம் மானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை. சுட்டெரித்த கோடை வெயிலுக்கு மத்தியில் கொட்டி தீர்த்த மழையால் இதமான சூழல். வரும் 26ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று மதுரை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கல்லை மதுவிலக்கு சட்டத்திலிருந்து நீக்கி உணவுப் பொருளாக அறிமுகப்படுத்த வலியுறுத்தி பாலக்கோட்டில் கள் விடுதலை மாநாடு. 4 மாத பச்சிளம் குழந்தைகளுக்கு கள் குடிக்க வைத்து கோஷம்.
சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் ஈரோடு அருகே கொடிவேரி அணையில் அருவி போல கொட்டிய நீர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல். நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் தேர் சுவர் மீது மோதி நின்றதால் பரபரப்பு. இடி, ஐடி உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை கொண்டு வழக்கு தொடர்ந்து காங்கிரஸை மிரட்டுகிறது பாஜக. அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். திரிபுரா எல்லையில் வங்கதேச அரசு கட்டும் புதிய அணையால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். உடனடியாக இரு நாடு வெளியுறவு அமைச்சகமும் பேசி முடிவெடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதையுண்ட வாகனங்கள். சாலைகள், தெருக்கள் என எங்கு பார்த்தாலும் கற்களாக சிதறி கிடக்கும் காட்சி. கனமழை எதிரொலி காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. மலைப்பாங்கான இடங்களில் மக்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே துர்கா பரமேஸ்வரி கோயில் திருவிழாவில் திடீரென சாய்ந்து விழுந்த 108 அடி தேர். கோயிலிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே சரிந்து விழுந்த பரபரப்பு காட்சி. உத்தரப்பிரதேசத்தில் மனைவி மற்றும் மாமியாரின் தொந்தரவை தாங்க முடியாமல் ஐடி ஊழியர் தற்கொலை. சொத்துக்களை எழுதி தர மறுத்ததால் பொய்யான வரதட்சணை புகார் அளித்து மன உளைச்சல் தந்ததாக வீடியோ வெளியீடு. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள போரிச்சிவாரி கிராமத்தில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை. உயிரை பணயம் வைத்து கயிறு கட்டி கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் எடுக்கும் பெண்கள். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் முகல் சாலை முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் பனிமூட்டம். ஜேசிபி இயந்திரம் மூலம் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ். இருதரப்பு உறவுகள் மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்து பிரதமர் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தற்காலிக போர் நிறுத்தத்தையும் மீறி எல்லை நகரங்களில் ரஷ்ய படைகள் தாக்குதல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. உலகிலேயே முதல் முறையாக 10G இணைய சேவையை அறிமுகம் செய்தது சீனா. பதிவேற்ற வேகம் 1008 Mbps ஆக இருக்கும் என தகவல். IPL தொடரின் 38வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுதோல்வி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. அணியில் எதுவும் சரியாக செல்லாத நிலையில் அதற்காக உணர்ச்சி வசப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. CSK தோல்விக்கு பின் கேப்டன் தோனி பேட்டி. IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி அசத்தல்.
ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை 50 ரன்கள் அடித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார் விராட் கோலி. 66 முறை 50 ரன்கள் அடித்திருந்த டேவிட் வார்னரின் சாதனை முறியடிப்பு. ஐபிஎல் தொடரின் 39வது லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கிறது. பெல்ஜியமில் நடைபெற்ற IT4 ஐரோப்பிய கார் பந்தயத்தில் 2வது இடம் பிடித்து அசத்தியது அஜித் அணி. அஜித் அணிக்கு திரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து.